ஒரு காட்டுக்குள்ள தனியாக ஒருத்தர் ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கேன். ஒரு நேரம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. அப்போ கேட்டேன், நான் கடவுளே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்போத்தையும் தெய்வத்தையே கேட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடிலாம் அவன் ராஜா. நல்லா இருப்ப யார் தெய்வத்தை தேடுறோம்? நல்லா இருக்கப்ப நம்ம தேடுறதே கிடையாது. அது மாதிரி நல்லா இருக்கிறப்ப தேடலை. ஒரு நாள் ரொம்ப முடியாதப்ப கூப்பிட்றேன் கடவுளை. உடனே வந்து மனுஷ ரூபத்துலதே கடவுள் வர முடியும். அதான் கடவுள் வருவாருன்னு இல்லை. அப்போ ஒரு முதியவர் வர்றாரு. வரப்போ எனக்கு அப்படியே பார்த்துமே ரொம்ப சந்தோஷம். என்னப்பா காட்டுக்குள்ள பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா கொள்ளக்கிழமை நான் இங்கேயா வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறப்ப சரி உனக்கு என்னப்பா அப்படின்றது. நீ உங்கள்கிட்டையும் கடவுள் அனுப்பிச்சிட்டாருல்ல, வாங்க துணைக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் துணைக்கு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் ஆனதான் அவர் காணாமல் போயிட்டார். எனக்கு ரொம்ப மன வலி வந்துருச்சு. நம்ம மட்டுக்கு தானே இருந்தோம், இப்போ வந்துட்டு காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு திரும்ப கடவுளை அழைச்சிருக்கேன். கடவுளே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தி, ஆனால் நான் கேட்டதுக்காக நீங்கள் ஒரு மனுஷன் என் கூட வந்து துணைக்கு இருந்தா, ஆனால் இப்போ அவங்க இல்லை, எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ கடவுள் என்ன உபசரிக்கிறாருன்னா, உனக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ உனக்கு உதவிக்கு நான் வந்தி, நீ கூப்பிட்டதுக்கு நான் வந்தி, உன்னுடைய குரல் கேட்டு உதவி செய்கிறதுக்கு வந்தி, எல்லா நேரமும் உன்கிட்டே நான் தங்கிட முடியாது, எனக்குன்னு வேலை இருக்குது. யாருக்கு என்ன பிரச்சனையோ அப்போ அந்த பிரச்சனைக்கு யார் என்னை வாய் விட்டு ஆத்தா நத்தது மாறித்தாயே வாய் விட்டு ஆத்தா இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீ ஓடியாத்தாரான் ஓடியாருவான். அக்கா எல்லா நேரமும் நம்ம கூடவே தக்காத்தி வச்சுக்கணுத்தா அப்படின்னா முடியாது. எல்லாருக்கும் அவள் செய்யணும். எல்லா பிள்ளைகளும் அவளுடைய பிள்ளைகளாம். எந்த மகை எவ்வளோக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம மகன் ரொம்ப வருத்தி கஷ்டப்பட்டு நம்மளை அழைக்கிறா அப்படின்றப்ப அந்த இடத்துல அந்த தாய் வந்து நிற்பானா ஆத்தா வந்து நிற்காது. மனுஷ ரூபத்துலதே வந்து நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய வருவாங்க. எல்லா நேரத்துலேயும் தெய்வத்தை கூப்பிட, எல்லா நேரமும் நம்மக்கிட்ட இல்லை தெய்வம் நம்மளுக்கு இந்த உதவியை செய்யலை அதை செய்யலை நம்ம வருத்தக்கூடாது. நம்மளுக்கு எந்த நேரத்துக்கு வரணும்னு தெரியும், அந்த நேரத்துக்கு தெய்வம் வரும். எந்த வழியிலையும் தெய்வம் வரும், வந்து நமக்கு அதை நல்லது செய்வாங்களாம். அதனால் தாய் நம்ம கூட இருக்கான்னு முதல்ல நம்ம நம்பணும். அந்த ஆத்தா நம்ம கூடவே இருக்கா அப்படின்ற நம்பிக்கை உள்ளத்தில் வைக்கணும். தெய்வத்தை தாய் மாரியாத்தா நீ எங்கள் கூடத்தே தான் இருக்குது அப்படின்னு. எப்போ நமக்கு ஒன்றும் முடியலை, சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த நேரத்துக்கு கூப்பிடுங்க. மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு உதவியை செஞ்சுருவாங்க. அப்போ நினைங்க இது வந்து யார் அப்படின்னு எப்படி நினைக்கிறோன்னா, இவ ஆத்தா வந்திருக்கான்னு நினைங்க. இந்த மாரியாத்தாவே வந்து நம்மளுக்கு செய்கிறா, அவங்கள வந்து அந்த தாய் ரூபத்தில் பாருங்கள். அவங்க மனுஷெல்லாம் செஞ்சாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த தாய் அவங்க ரூபத்தில் வந்து செஞ்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அவங்கள தெய்வமாக வணங்குங்க. நமக்கு ஒரு உதவி செஞ்சவங்களை அவங்கள தெய்வமாக பாருங்கள். அவள் தெய்வந்தே, இந்த தாயிலே வருவான்னு நினச்சிக்கோங்க. அவள் வந்து நமக்கு அவசியம் இந்த உதவி செய்வாள். இதனால் எப்பயும் நம்மளுக்கு தெய்வம் இல்லையே, நமக்கு இதை செய்யலையே அது செய்யலைன்னு வருத்தப்படாமல் எல்லா நேரமும் நம்மக்கிட்டே இருக்கிறா. நமக்கு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆத்தா வந்து உதவி செய்வான்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். இந்த தாய் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வாள். என்னக்கா?